வெல்கம் டு சிவிலியன்ஸ் அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கிளாஸஸ் அண்ட் சம் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சிபியில் 5th டைட்டில் பார்க்க போகிறோம். என்னென்னா டிம்பர், அதாவது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், ஹோஸ் பைன், ஸ்டீல்ஸ், காங்க்ரீட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மர பொருட்களையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு கட்டிடம் அல்லது பொறியியல் நோக்கங்களுக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மரம் இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றளவுன்றது என்னென்னா, சுற்றி நீங்கள் மெஷர் பண்ணும்போது அதனுடைய நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 மீட்டருக்கு குறையாத அளவுள்ள சுற்றளவு கொண்ட மரங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, உட்பாகங்கள் இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். சரியா. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பார்க் இருக்கும். சரியா. டெட் பார்க் என்பது இறந்த பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன இருக்குன்னா லைவ் பார்க் இருக்கும், அதாவது உயிருள்ள பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேம்பியம் லேயர்ஸ் இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்வுட் இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்கிறது ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா மெடுலாரி ரேஸ் உள்ளே இருக்கும். ஃபைனலாக இருக்கிறது பித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போர்ஷனையும், அதாவது சாப்வுட், ஹார்ட்வுட் அண்டு லைவ் பார்க்ஸ், தென் டெட் பார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு ரிங்காக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அந்த ரிங்கை என்ன சொல்லுவாங்கன்னா க்ரோத் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ச்சி வளையங்கள் அப்படின்ற பெயரால் காமனாக அழைக்கப்படுது. இந்த வளர்ச்சி வளையங்களுடைய எண்ணிக்கையானது ஆண்டுகள் அதிகரிக்க என்ன போயிட்டுருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பாகங்களும் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் பார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இறந்த பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரத்தினுடைய வெளிப்புற அடுக்காக இருக்கும். இறந்த திசுக்களினால் ஆன அந்த பட்டையை தான் அந்த டெட் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா இறந்த செல்களிலால் ஆனது. சரியா. உள்ளே இருக்க அந்த உயிருள்ள பட்டை, சாப்வுட், ஹார்ட்வுட்லாம் இருக்கும், அதெல்லாம் உயிருள்ள செல்களினால் ஆனது. இந்த வெளியில் இருக்க அந்த டெட் பார்க் இருக்கு இல்லையா, அது இறந்த செல்களினால் ஆனது. சரியா. அதனால் அது இறந்த பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில் பார்க்கலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இறந்த பட்டை அல்லது வெளிப்புற பட்டை அப்படின்ற பெயரால் அழைக்கலாம். ஏன் அப்படின்னா இது இறந்த திசுக்களினுடைய ஒரு அடுக்காக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா உள்ளே தண்டு பகுதி இருக்குது. சரியா. அது மாதிரி கிளை பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்குது. சரியா. இந்த வெளிப்புறத்தில் இருந்த இறந்த திசுக்களினால் ஆன அடுக்கானது உள்ளே இருக்க உயிருள்ள திசுக்களினால் ஆன தண்டு பகுதியும் கிளை பகுதிகளையும் என்ன பண்ணுது, பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயிருள்ள பட்டை இருக்கு இல்லையா, உள்ள அந்த உயிருள்ள செல்கள் இருக்கும். அதில் அந்த உயிருள்ள பட்டையில் உயிருள்ள செல்கள் இருக்கும். தண்டு பகுதியிலே இருந்தாலும் சரி, கிளை பகுதிகள், வேர் பகுதிகள் எல்லாத்துலேயுமே உயிருள்ள செல்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிருள்ள செல்களில் கண்டிப்பாக நீர் இருக்கும் இல்லையா, அந்த நீர் இழப்பு ஏற்படாமல் இது என்ன பண்ணுது, பாதுகாக்கவும் இந்த இறந்த பட்டையானது உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இறந்த பட்டை என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்து கீழே விழுந்துடும். சரியா. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த மேலே இருக்க அந்த இறந்த பட்டை இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்படி விழலை அப்படின்னா ஒரு சில வானிலை காரணிகளால் அது என்ன ஆகும், கீழே விழும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது செகண்ட் பார்க்க போகிறது என்னென்னா உயிருள்ள பட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா லைவ் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இல்லையா, அந்த செகண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா உயிருள்ள பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இறந்த பட்டை. சரியா. அதனால டெட் செல்ஸ்னால ஆனது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள திசுக்களினால் ஆனது. இது எந்த பட்டைக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்த பட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பகுதி, அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிருள்ள திசுக்களிலான ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு மரம் இருக்குது. சரியா. இதுதான் மரம், இது அந்த மரத்தினுடைய வேர் பகுதி. இந்த மரத்தில் கிளைகள் இருக்கும். சரியா. அந்த கிளைகளில் இலைகள் இருக்கும். சரியா. இப்போ இந்த இலை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி செய்யும்.
சரியா? இந்த வேர் பகுதி என்ன பண்ணுன்னா நிலத்தினுடைய அடிப்பகுதியிலேருந்து என்ன பண்ணுன்னா நீரை வந்து உறிஞ்சி மேலே மரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்க அந்த தாது பொருட்களையும் உறிஞ்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரியா? அப்போது இலையில் உற்பத்தி ஆகிற உணவானது கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மரங்களுக்கும் கிளைகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுது. அதே மாதிரி வேர்லேருந்து உறிஞ்சப்படுகிற நீரும் மண்ணிலிருந்து உறிஞ்சப்படுகின்ற அந்த தாது பொருட்களும் என்ன பண்ணப்படுது, மேலே மரத்துக்கும் கிளைகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அதை ஆதாரமாக கொண்டு தான் இந்த மரம், கிளைகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, இந்த இலையில் உணவு உற்பத்தி நடக்குது. உற்பத்தியான உணவை எந்த பட்டை வழியாக இந்த மரத்தினுடைய தண்டு பகுதிக்கும் கிளை பகுதிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இந்த உயிருள்ள பட்டை வழியாக தான் இலைகளால் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்கள் உயிருள்ள பட்டை வழியாக மரத்தினுடைய கிளை பகுதிகளுக்கும் வேர் பகுதிகளுக்கும் தண்டு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா இந்த லைபார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உயிருள்ள பட்டைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா கேம்பியம் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் உயிருள்ள செல்களால் தான் ஆனது. ஆனால் இதில் இருக்க செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத மெல்லிய செல்கள். சரியா? அந்த கண்ணுக்கு தெரியாத மெல்லிய செல்களினால் ஆன அடுக்கு தான் இந்த கேம்பியம் அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மரத்தினுடைய தண்டுகளினுடைய தடிமன் முழுவதும் வந்துட்டு வளர்ச்சியை வந்து எளிதாக்குவது எதுனா இந்த செல் அடுக்கு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெளிப்புறத்தில் இருக்க அந்த உயிருள்ள பட்டை இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே இருக்க இல்லையா மரத்தினுடைய அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ணுது, வளர்க்குது. அதில் இருக்க செல்களையும் என்ன பண்ணுது, வளர்க்குறது இந்த கேம்பியம் அடுக்கு தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேம்பியம் உள்ளே உள்ள மர செல்கள், அதாவது சாப்வுட் இருக்கும், ஹார்ட்வுட் இருக்கும், அதுலேயும் செல்கள் இருக்குது. அந்த செல்களையும் வெளியில் என்ன இருக்குது, உயிருள்ள பட்டை இருக்கு இல்லையா, அந்த செல்களையும் வளர்க்கிறது எது அப்படின்னா அந்த கேம்பியம் அடுக்கு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு சாப்வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கேம்பியம் அடுக்குக்கு அடுத்துல காணப்படுது. சரியா? இது எல்லாமே வந்து சாப்வுட் தான். சரியா? இந்த ஒரு 2-3 லேயர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து சாப்வுட் தான். அதுக்கு உள்ளே வந்துட்டு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சாப்வுட் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா கேம்பியம் லேயருக்கு கீழ்ப்பகுதியில் வந்து காணப்படுது. சரியா? எங்கே காணப்படுது, கேம்பியம் அடுக்கினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பெரும்பாலும் உண்மையான மரம். அதே மாதிரி அந்த ஹார்ட்வுட் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்வுட்டை கம்பேர் பண்ணும்போது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே, அதை கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்வுட் என்ன பண்ணுதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், மரத்தினுடைய வேர் அமைப்பு என்ன பண்ணுதுன்னா நீரையும் தாது உப்புக்களையும் என்ன பண்ணுது, மேலே மரத்துக்கு மரத்தினுடைய கிளைகள் தண்டு பகுதிகள் இலைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த வேலையை செய்யறது எது அப்படின்னா சாப்வுட். சரியா? ஸோ சாப்வுட் என்ன பண்ணுது, லைபார்க் என்ன பண்ணுது, உயிருள்ள பட்டை என்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்க்க போகிறது ஹார்ட்வுட். நான் ஆல்ரெடி சொன்னேன் சாப்வுட்டுக்கு உள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா ஹார்ட்வுட்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான வுட், அதாவது ட்ரூ வுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ரீசன்னா ஒரு மரத்தினுடைய ஸ்ட்ரென்த்து அதில் இருக்க ஹார்ட்வுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஏன் அப்படின்னா இது உண்மையிலேயே இந்த ஹார்ட்வுட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இறந்த செல்களினால் ஆனது. என்ன ஆனது, இறந்த செல்களினால் ஆனது. இந்த ஹார்ட்வுட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் கலரில் இருக்கு இல்லையா, உள்ள இந்த பித்துக்கு மேலே இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே எதால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இறந்த செல்களினால் ஆனது. அப்போது வெளியில் இருக்க செல்கள் எல்லாமே உயிருள்ள செல்கள், இந்த நடுவில் இருக்க இல்லையா அந்த ஹார்ட்வுட் செல்கள், அதில் இருக்க செல்கள் எல்லாமே இறந்த செல்கள். அது இறந்த செல்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது கூட என்னென்னா உணவுப் பொருட்கள் கடத்தப்படுது இல்லையா, அந்த கடத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல என்ன ஆகிடுது, ஸ்டோர் ஆகி நின்றுட்டுருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகி நின்று அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கன்வெர்ட் ஆகும். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகி அந்த மரத்தினுடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்வுட்டுக்கு வலிமையை தருது இதெல்லாம் சேர்ந்து. அப்போ இறந்த செல்கள் கடத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்ந்து காலங்கள் ஆக ஆக, அதாவது ஆண்டுகள் ஆக ஆக அந்த மரத்தினுடைய மையப்பகுதியாக இருக்க அந்த பகுதிக்கு என்ன கொடுக்குது, வலிமையை கொடுக்குது. ஸோ ஒரு மரத்தினுடைய வலிமை எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹார்ட்வுட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்க்கலாம். அதாவது ஹார்ட்வுட் என்ன சொல்லலாம்னா ட்ரூ வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உண்மையிலேயே இறந்த செல்களினால் ஆனது. இது மரத்தினுடைய
ஆதாரத்தை அதிகரிக்க தேவையான வலிமையை வந்து வழங்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுதான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வலிமையை வழங்குவது எதுனா ஹார்ட்வுட். சரியா? அப்போ அதனால தான் மரத்தினுடைய ஹார்ட் போர்ஷனாக இது வந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா உணவுப் பொருட்களை கடத்தும் சேனல்கள் இருக்கு இல்லையா? இப்போது அது நார்மலாக இருக்கும்போது உணவுப் பொருட்களை என்ன பண்ணோம், கடத்திட்டு இருந்திருக்கோம். இப்போ அது ஹார்ட்வுட் போர்ஷனாக மாறும்போது என்ன ஆகுனா அந்த சேனல்கள் என்ன ஆகுனா அடைக்கப்படும். எதனாலனா உணவுப் பொருட்களால். சரியா? உணவுப் பொருட்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த போர்ஷன்ஸ் என்ன பண்ணுது, எல்லாமே அடைக்கப்படுது. அப்போ அதில் இருக்க உணவுப் பொருட்கள் அப்புறம் அதில் இருக்க இறந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து டானிக்ஸ் ரெசன்ஸ் பொருட்களாக என்ன பண்ணுது, மாற்றப்படுது. அப்படி மாற்றப்பட்டு முழுவதுமாக அந்த போர்ஷன் வந்து அடைக்கப்படுகிறது. அப்படி அடைக்கப்படுவதனால் அதனுடைய கடினத்தன்மை அதிகரிக்கிறது. கடினத்தன்மை அதிகரிக்கும்போது வலிமை அதிகரிக்கிறது. சரியா? அதனால தான் சொல்லுவாங்க இது வந்து மரத்தினுடைய ஆதாரமாக விளங்குது. அதனுடைய மரத்துக்கு வலிமையை வழங்குறது எதுனா இந்த ஹார்ட்வுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். யூஸ்வலாக ஒரு செல்ஸ் இருக்கும்போது அதில் உணவு பரிமாற்றம் நடந்துகிட்ருக்கும். அந்த செல்கள் எல்லாமே இறந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்தந்த பொசிஷனில் நின்றுக்குது. அது மட்டும் நிற்காமல் கூட வந்து உணவுப் பொருட்களையும் எடுத்துகிட்டு போகுது இல்லையா? அப்படி சேமிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் சேர்ந்து இருக்குது. இப்போது அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நாள் ஆக ஆக டானிக்ஸாகவும் ரெசின்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. சரியா? மாற்றப்படுது. அப்படி மாற்றப்பட்டு அதில் இருக்க அந்த ஹோல்ஸ் அந்த பகுதிகள் எல்லாமே அடைக்கப்படுகிறது. அப்படி அடைப்பதன் காரணமாக அது ஒரு கடினத்தன்மையை பெற்று வலிமையை வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்ட்வுட் வந்து அந்த சப்வுட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது, வலிமையாக இருக்குன்றதுனால நீடித்து நிற்கக்கூடிய தன்மையை வந்து பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பித் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் பித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக ஒரு சில சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பேர் என்னென்னா மெடுலாரி கதிர்கள் அப்படின்ற பேராலையும் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மெடுலாரி ரேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே உள்ளே பார்த்தது வந்து ஹார்ட்வுட் பார்த்தோம், சப்வுட் பார்த்தோம். சரியா? இவற்றின் வழியாக அதனுடைய பிற்பகுதியிலிருந்து வெளிவருகின்ற மர செல்களினுடைய குழுவை தான் என்ன சொல்லுவாங்க, மெடுலாரி கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஹார்ட்வுட் உள்ளே இருக்கிறது, வெளியில் இருக்கிறது சாப்வுட். சரியா? சென்டரில் இருக்கிறது பித் போர்ஷன். இதிலிருந்து இந்த ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட் வழியாக வெளிவரக்கூடிய செல்களினுடைய குழுவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெடுலரி ரேஸ் அப்படின்ற பேரால் வந்து அழைக்கப்படுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது அந்த உயிருள்ள பட்டையாக இருந்தாலும் சரி, சாப்வுட்டாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களை மரத்தில் வெர்டிக்கல் டைரக்ஷன், அதாவது இலைகளிலிருந்து வேர் தண்டு கிளை பகுதிகளுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சாப்வுட் என்ன பண்ணோம், வேர்லேருந்து நீர் மற்றும் தாது பொருட்கள் என்ன பண்ணுது, இலைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரியா? இப்போது இந்த மெடுலரி ரேஸ் இருக்கு இல்லையா, இது கிடைமட்டமாக, அதாவது ஃப்ரம் தி சென்ட்ரல் போர்ஷன்லேருந்து அந்த பிற்பகுதியில் இருந்துட்டு உணவுப் பொருட்களை கிடைப்பட்ட பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எது உதவுதுன்னா இந்த மெடுலரி கதிர்கள் தான் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுகளை சேமித்து வைக்கும் பகுதியாகவும் இது என்ன ஆகுது, செயல்படுது அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வளர்ச்சி வளையங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆண்டுகள் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி வளையங்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளையங்களுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்குது, ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்குடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுறது மூலயமா எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் இடைப்பட்ட அந்த கேப், இந்த ரிங்குக்கும் இந்த ரிங்குக்கும் இடைப்பட்ட அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வச்சு அந்த மரமானது அந்த ஒரு ஆண்டில் எந்த அளவு தடிமனும் வளர்ந்துருக்கு, சரியா, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. மரங்கள் வயதாகும்போது அவை உயரத்திலும் அகலத்திலும் வளரும். ஆமாம், காலங்கள் ஆக ஆக ஒரு 5 years 6 years ஆக ஆக அதனுடைய ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அட் த சேம் டைம் அந்த தண்டு பகுதியினுடைய அகலமும் என்ன ஆகும், பெருசாகிட்டே போகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த மரத்தில் இருக்க வளையங்களை வந்து நம்ம எண்ணுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், மரத்தினுடைய வயதை நம்மளால் கேல்குலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தினுடைய தண்டு மற்றும் கிளைகளினுடைய புதிய அடுக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன், நான்
ஒரு மரம் எப்படி இருக்குது, அந்த மரத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு கிளை ஒன்று வருது. இப்போ இந்த கிளை எங்கேருந்து வளர ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த கேம்பியம் அடுக்கு பார்த்தோம் இல்லையா, நம்ம 3rd லேயராக பார்த்தோம், 4th லேயராக பார்த்தோம் இல்லையா, அந்த அடுக்குலேருந்து தான் இந்த புதிய கிளை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? கேம்பியம் அடுக்குன்றது என்னென்னா, இது இருக்குது பாருங்க, கேம்பியம் லேயர் இருக்கு இல்லையா, 3rd லேயராக இருக்கு இல்லையா, இந்த லேயர்லேருந்து தான் புதிய மரத்தினுடைய கிளையோ இல்லைன்னா புதுசாக ஏதோ ஒரு மரமோ வந்துட்டு க்ரியேட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்டு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க, மரத்துலேருந்து திடீர்னு ஒரு கிளை வருது. அந்த கிளை உள்ளே இருக்க நிறைய பாகங்கள் இருக்குது. அதாவது உயிருள்ள பட்டை இருக்குது, உயிரற்ற இறந்த பட்டை இருக்குது, அதுக்கப்புறம் கேம்பியம் அடுக்கு இருக்குது, அதுக்குள்ளே சாப்வுட் இருக்குது, ஹார்ட்வுட் இருக்குது, ஹார்ட்வுட் இருக்குது. இதில் எந்த பகுதியிலேருந்து புதிய கிளையானது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து உருவாகுது, அந்த கேம்பியம் அடுக்கு இருக்கு இல்லையா, அதிலேருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கீழே அந்த படத்துக்கு மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தில் ஒரு வளையத்திற்கும் இன்னொரு வளையத்திற்கும் இடையிலான தூரத்தால், சரியா, அதாவது ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை வச்சு ஒரு மரத்தினுடைய வருடாந்திர வளர்ச்சியை நம்மளால் என்ன பண்ண முடியும், அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இதை அளவிட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு எல்லா இடங்களிலுமே வந்துட்டு காலநிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில இடங்களில் குளிர்காலங்களாகவும் ஒரு சில இடங்களில் கோடை காலங்களாகவும் வந்துட்டு, அதாவது அதிகமான வெப்பநிலைகள் நிறையும், குளிர்மையான வெப்பநிலைகள் வந்து நிலவும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மரங்களுடைய வளர்ச்சியும் வந்து மாறுபடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் மரத்தினுடைய செல் அடுக்குகள் வந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அப்போது அந்த புதிய அடுக்குகள் இருக்கு இல்லையா, அது வந்து சிறிதாக இருக்கும், திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் இடைப்பட்ட நெருக்கம் எப்படி இருக்குன்னா, கேப் எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சரியா? ஸோ இதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போது அந்த மரமானது அந்த கேப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கு அந்த மரம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி நாம் ஒரு செடியை வைக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பொறுமையாக வளர ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு சடன் பீரியடில் என்னன்னா அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய தடிமன் வந்து என்ன ஆகாது, பெருசாகாது. அதனுடைய தண்டு பகுதி என்ன ஆகாது, திக்னஸ் வந்து அதிகமாகாது. கொஞ்சம் நாள் ஆக ஆக, ஒரு சில ஆண்டுகள் ஆக ஆக என்ன பண்ணுன்னா அதனுடைய உயரமும் வளர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி அந்த தண்டு பகுதியினுடைய பருமன் இருக்கு இல்லையா, அதுவும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். சரியா? அகலமும், அதாவது தண்டு பகுதியினுடைய அகலம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அதிகரிச்சுட்டே போகும். இதுதான் ஒரு செடியினுடைய வளர்ச்சி. இப்போ அதே கான்செப்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மரம் வந்து வளர ஸ்டார்ட் பண்ணுது. அந்த மரம் வளர ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வளரிளம் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவத்தில் என்ன பண்ணுன்னா ரொம்ப வேகமாக வளரும் மரம். சரியா? ஆரம்பத்தில் இருந்ததை விட என்ன பண்ணும், கொஞ்சம் வேகமாக வளரும். அப்படி வேகமாக வளரும் பொழுது அங்கே ஒரு அடுக்கு வந்து உருவாகுது, ஒரு வளையம் வந்து உருவாகுது உள்ள செடிக்குள்ளே. சரியா? அந்த வளையமானது எந்த நேரத்தில் இருக்குன்னா இருண்ட நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி எந்த காலங்கள், இப்போ குளிர்கால மாதங்களில் மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்ஸ்னால், செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல் வந்துட்டு சின்னதாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறதுனால அந்த அடுக்கினுடைய லேயர் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வளர்ச்சி வளையங்களில் வரக்கூடியது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மரத்தை பக்குவப்படுத்துதல், அதாவது சீசனிங் ஆஃப் டெம்பர் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கண்டிப்பாக அதிகப்படியான ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். அந்த மரத்தை வெட்டி அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கோ இல்லை வேறு ஏதாவது தேவைகளுக்கோ பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்படி பயன்படுத்தினா கூட நாம் எதிர்பார்க்குற ஒரு ஸ்ட்ரென்த் அதில் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பக்குவப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் சீசனிங் ஆஃப் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வெட்டப்பட்ட மரம் கண்டிப்பாக ஈரமாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஈரப்பதம் இருக்கும். சரியா? அந்த ஈரப்பதம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் நிலவுகின்ற காலநிலை, அதாவது ஈரப்பதம் இருக்கு இல்லையா, காற்றில் உள்ள ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அது சார்ந்து தான் அந்த மரத்தில் உள்ள ஈரப்பதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ வெட்டப்பட்ட மரம் வந்து எப்படி இருக்குன்னா ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தை போக்கி மரத்தை என்ன பண்ணணும், உலர செய்யணும். அதுக்கு பேர் தான் சீசனிங், அதாவது பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புதிதாக அமைந்த டெம்பர், அதாவது புதிதாக வெட்டப்பட்ட ஒரு மரத்தில் அதனுடைய ஈரப்பதத்தினுடைய அளவு வந்து 100%லிருந்து 200% வரை என்ன பண்ணும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மரம். இதுவே ஒரு மரக்கட்டை, சரியா, ஒரு உலர்ந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஈரப்பதத்தினுடைய அளவு வந்து அதனுடைய எடையை பொறுத்து அமைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோனா 10%லேருந்து 12% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதை சார்ந்து இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்க காற்றின் ஈரப்பதம்,
காற்றுலேயும் ஒரு சில ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதத்தினுடைய அளவை சார்ந்து தான் இந்த மரக்கட்டையினுடைய உள்ளே இருக்க ஈரப்பதமானது அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம சீசனிங் பண்ணால், அதாவது பக்குவப்படுத்தாமல் ஒரு மரத்தை பயன்படுத்துகிறோம் ஒரு ஒர்க்குக்கு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்துட்டு ஷ்ரிங்க், வார்ப் அண்ட் கிராக் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுருக்கங்களும் விரிசல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம பயன்படுத்தும் போதே அதை பக்குவப்படுத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பக்குவப்படுத்துறதுனுடைய நோக்கம் எதுக்காக அந்த மரத்தை பக்குவப்படுத்துகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது அதனுடைய எடை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சாதாரணமாக மரத்துலேருந்து வெட்டும்போது நீங்கள் ஒரு மரத்தில் இருக்க எடையும் அதையே ஒரு 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் அந்த மரத்தினுடைய எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அந்த எடையை குறைக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் உலர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பக்குவப்படுத்தணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஈரமாக இருக்கும்போது மரத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு எரிபொருளை பயன்படுத்த முடியாது. அப்போ அதை எரிய வைக்கிறதுக்கு அதை நல்லா என்ன பண்ணணும், விற்கிறதுக்கும் சரி, அதை என்ன பண்ணணும், நம்ம நல்லா உலர வச்சு பக்குவப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மரத்தின் மீது பெயிண்ட்டுகள் ஒட்டிக்கொள்ளும்படி செய்யணும். இப்போ அதை பக்குவப்படுத்தினா தான் அதில் பெயிண்ட் ஒட்டும். இப்போது ஒரு மரத்தை நம்ம கட் பண்ணி மரமோ ஜன்னலோ நம்ம செய்கிறோம். அப்படி செய்யும்பொழுது நார்மலாக அதை பக்குவப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா பெயிண்ட் அடிக்கும்போது ஒட்டிக்கும். இல்லை பச்சை மரத்து மேலே நீங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது உள்ளே இருக்க தண்ணீரும் பெயிண்ட்டுகள் என்ன பண்ணுன்னா அந்த மரத்தின் மேலே ஒட்டி கொள்ளாது. சரியா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே அதை பக்குவப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பக்குவப்படுத்தும் போது அந்த மரம் கடினமாகும் போது தேவையான பலத்தை பெறும். பலத்தை பெறுவது மட்டும் அல்லாமல் வளையாமல் இருக்கும். சரியா? அதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நம்ம பயன்படுத்துகிற வுட்டில் மிக மிக தேவையான ஒரு சில பண்புகளாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே வீட்டில் அருகாலில் அண்ட் ஜன்னல்களில் மரத்தை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது கரையான்கள் மற்றும் காளான்கள் ஆகியவற்றினால் என்ன ஆகுது, அது அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதிலிருந்து பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக பக்குவப்படுத்துறது ரொம்ப தேவை. மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம், பக்குவம் செய்யப்படாத மரமானது ஷ்ரிங்க், வார்ப் அண்ட் கிராக் போன்றவைகளுக்கு உள்ளாகும் அப்படின்னு பார்த்தோம். அதே பாயிண்ட்டை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃபெக்ட் ஆஃப் டிம்பர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போது அதில் என்னென்ன வகையான வெடிப்புகள் ஏற்படுது, என்னென்ன வகையான தாக்கங்கள் ஏற்படும் ஒரு மரம் இருக்குது அப்படின்றதுனா அதை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுதான் மரத்தினுடைய ஒரு பாகம் இல்லையா? இந்த வெளிப்புற அடுக்கு இருக்குது. சரியா? இதுதான் வெளிப்புற அடுக்கு. இது உள்ள அடுக்கு, இது உயிருள்ள அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது கேம்பியம். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த வெளிப்புற அடுக்கு இறந்த செல்களினால் ஆனது. ஸோ அது என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவனாக இருக்காது. சரியா? ஏன்னா இறந்த செல்கள் காஞ்சி உதிரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். அது ஈவனாக இருக்காது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் ஒரு மரத்தினுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ, குறுக்கு வெட்டு தோற்றம் இப்படி தான் இருக்கும். இப்போது அதிகப்படியான பனிப்பொழிவு மற்றும் காற்றுகள்லாம் இருக்கும்போது என்னென்னா, இந்த வெளிப்புற அடுக்கு இருக்குல்ல, இந்த அடுக்கு என்ன ஆகுனா சுருங்கும். எப்படின்னா, இப்படி ஒரு வகையான கிராக் ஏற்படும். அதாவது மரத்தில் நார்மலாக இருக்க இப்படி மரமானது ஒரு சின்ன சின்ன பிளவுகளை ஏற்படுத்தும். அந்த பிளவானது வெளிப்புறத்தில் அதிகமாகவும் அதிக அகலமுடையதாகவும் உட்புறத்தில் குறைவான அகலமுடையதாகவும் இருக்கும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர வெடிப்பு அப்படின்றது பார்த்தோம்னா, பட்டையிலிருந்து சோற்றுக்கட்டை வரை உள்ள அந்த வெடிப்பை தான் நட்சத்திர வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த வெடிப்பானது வெளிப்புறத்தில் அகலம் அதிகமானதாகவும் இப்படி இருக்கும் அந்த வெடிப்பு. இது எங்கன்னா வெளி பகுதி இருக்கல, வெளிப்புற பட்டை இருக்கல, அங்கே ஏற்படக்கூடிய வெடிப்பு. அப்போ அந்த வெளிப்புற பட்டையில் வெளிப்புறம் அகலம் அதிகமாகவும் உட்புறம் செல்ல செல்ல எப்படி இருக்குன்னா குறுகியும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதனால் இது ஏற்படுதுன்னா, அதிகப்படியான வெப்பத்தினாலேயும் பனியினாலேயும் மரம் தாக்கப்படுவதால் இந்த வகையான வெடிப்பானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பாலைவன பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா வெயில் டைமில், அதாவது பகல் நேரங்களில் அதிகப்படியான வெயிலாலேயும்
இரவு ஆகும்போது அதிகப்படியான பனியினாலேயும் மாறி மாறி இருக்குன்னு அது மரங்கள் வந்து தாக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இருக்க மரங்களில் இந்த வகையான வெடிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தது பட்டையிலேருந்து சோற்றுக்கட்டை வரை. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சோற்றுக்கட்டையிலேருந்து அதாவது மரத்தினுடைய மையப்பகுதியாக விளங்கக்கூடிய அந்த பித் பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு சில விரிசல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா ஹார்ட் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதனுடைய மையப்பகுதி. இந்த மையப்பகுதியிலிருந்து வெளிப்புற பகுதியை நோக்கி ஒரு சின்ன கிராக், இப்படி இருக்கும். சரியா, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஹார்ட் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மையத்தினுடைய குறுக்கு வெட்டினுடைய மையப்பகுதியாக விளங்கக்கூடிய அந்த பிற்பகுதிக்கும் அந்த சோற்றுக்கட்டைக்கும் இடையே ஆர வடிவில், ஆரன்னா ரேடியஸ், அதாவது ஃப்ரம் தி சென்டர் டு அவுட்டர் போர்ஷனுக்கு இடையில் உள்ள பகுதியை தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர வடிவில் இந்த வெடிப்பானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த உட்பகுதி, மரத்தினுடைய உட்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து சுருங்குவதால் தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தினுடைய குறுக்கு வெட்டு பகுதியை 2 பிரிவுகளாகவோ இல்லைன்னா 4 பிரிவுகளாகவோ பிளக்கிறது. சரியா, மரத்தை நீங்கள் ஒரு சில மரங்களை பார்க்கும்போது மரத்தில் என்ன ஆகுது, வெடிப்பு ஏற்படும். என்ன ஏற்படும், வெடிப்பு ஏற்படும். சரியா, அந்த வெடிப்புகளுக்கு காரணம் வந்துட்டு இதுதான். இந்த மாதிரி ஏற்படுகின்ற இந்த சிறிய வெடிப்பானது நாள் அடைவில் விரிவு அடைஞ்சு ஒரு பிளவினை ஏற்படுத்தும். புரிஞ்சுதா, அதுதான் ஆண்டுகள் ஆக ஆக ஒரு பெரிய பிளவினை வந்து ஏற்படுத்தும் மரத்துக்குள்ளே. சரியா, ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெடிப்புகள் இங்கே பார்க்குறது. நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா மிக சிறிய வெடிப்புகளாக இருக்கும். சரியா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னென்னா ரேடியல் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நட்சத்திர வெடிப்பு மாதிரி தான் இதுவும், ஆனால் மெல்லிய, அதாவது ரொம்ப மெல்லிசான, ஒழுங்கற்ற, யூனிஃபார்மான ஷேப் இல்லாமல் எண்ணற்ற, இப்போ நம்ம பார்த்தது 2ஓ 4ஓ தான் உருவாகும். சரியா, ஆனால் அந்த வெடிப்புகள் கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும். இங்கே பார்க்குறது மெல்லிசாக இருக்கும் வெடிப்பு, நிறைய வெடிப்புகள் இருக்கும். ஆர வடிவமுடையது, அதாவது அந்த கிராஸ் செக்ஷனில் ஃப்ரம் த சென்டர்லேருந்து அவுட்டர் எட்ஜை நோக்கி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த வெடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மரத்தை வெட்டி நாம் மட்டும் நாள் கணக்கில் வெயிலில் போடும்போது இந்த வகையான வெடிப்புகளானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இது எங்கேருந்து எது வரை இருக்குன்னா, அந்த சோற்றுப்பட்டையிலிருந்து நடுப்பகுதியான அந்த பிற்பகுதி, வைரப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவைகளுக்கு இடையில் ஆர வடிவில் போகும் இந்த வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தோன்னா முண்டுக்கள், அதாவது சொல்லிட்டு பார்த்தோன்னா ரிண்ட் கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே வந்து ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் தண்டு பகுதிகள், கிளை, இது வந்து வேறு. சரியா, இது மரத்தினுடைய தண்டு பகுதி, இலை இருக்குன்னு வச்சுப்போம். சரியா, இது வந்து கிளை பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்த்திங்கன்னா, இந்த கிளை பகுதி போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த கிளை பகுதியை நான் என்ன பண்ணுவேன்னா வெட்ட போகிறேன். நீங்கள் நார்மலாகவே ஒரு சில கிளை பகுதிகள் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் போது வெட்டிடுவீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தசை நார்கள் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லா பகுதிகளுக்கும் தசை நார்கள் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த போர்ஷனை கட் பண்ணும்போது இங்கேருந்து வர தசை நார்கள் என்ன பண்ணுன்னா, அதனுடைய வளர்ச்சி ஃபர்தராக நீள்வாக்கத்தில் போக முடியாமல் இந்த இடத்துல இந்த தசை நார்கள் சுருட்டிக்கிட்டு வட்ட வடிவமான பகுதியாக வளரும். எப்படி வளரும், வட்ட வடிவமாக வளரும். தசை நார்கள் நேரடியாக போகணும், இப்படி நேராக போகணும். நேராக போனால் தான் அந்த கிளை நீண்டிக்கிட்டே போகும் இல்லையா. இதிலேருந்து சின்ன சின்ன கிளைகள் வந்து உருவாகும். இப்படி தானே ஃபார்முலா இந்த பேட்டர்னில் தான் உருவாகுது. இப்போ நம்ம இந்த பகுதியை வெட்டி எடுக்கும்போது என்னென்னா, இந்த தசை நார்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியல, வளர முடியல. அப்படி அந்த தசை நார்கள் வளர முற்படும் பொழுது என்ன வடிவில் வளருதுன்னா வட்ட வடிவில் வளருது. சரியா, அந்த வட்ட வடிவில் வளரும்போது அந்த பகுதி பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு வீக்கம் உடைய பகுதி மாதிரி காணப்படும். அதற்கு பேர் என்ன அப்படின்னா முண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, தசை நார்களினுடைய வளர்ச்சி ஒழுங்கற்று வளர்வதால் இந்த முண்டு பகுதியானது நமக்கு உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த முண்டுக்கள் முடிச்சுக்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் படிக்கும்போதே ரொம்ப தெளிவாக படித்து வளரணும்.
இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தசை நார்களினுடைய முறுக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த தசை நார்களுடைய முறுக்குதல் இப்போ என்னென்னா காற்று இந்த பக்கத்துலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காற்று வந்து கண்டினியூஸாக இந்த பக்கத்துலேருந்தே அடிக்கும்போது இந்த மரத்தால் ஸ்ட்ரெயிட்டாக வளராமல் என்ன பண்ணுதுன்னா வளைந்து வளர வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும். எந்த பக்கம் வளைந்து ஏற்படுதுன்னா காற்று வீசுகிற திசைக்கு எதிர் திசையில் என்ன ஆகுது, மரமானது வளைந்து வளரும். சரியா? இப்படி வளைந்து வளருது. இந்த பக்கம் காற்று வீசிகிட்டு இருக்கும்போது இந்த மரமானது இப்படி கொஞ்சம் சாய்ந்து இப்படி வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போது இந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கடினத்தன்மையுடன் வலிமை உடையதாக இருக்கும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ண முடியாது, பலகைகளாக அறுத்து யூஸ் பண்ண முடியாது. வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தூண்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, வீடுகள் கட்டும்போதே தூண்களுக்கு வந்து மரங்கள் பயன்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த வகையான மரங்கள் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இதை வந்து அந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த இடத்துல உருவாகின்ற அந்த தசை நார்கள் இருக்கு இல்லையா, அந்த தசை நார்கள் ஒன்றுடன் ஒன்று என்ன பண்ணப்படுது, முறுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வலிமை அதிகரிக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த மரம் அதிக வலிமையுடையதாக இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் பலகைகளாக அறுத்து பயன்படுத்த முடியாது. அதனால தான் அதிக வலிமையுடைய மரங்களாக இருக்கிறதுனால தூண்களாக பயன்படுத்த இந்த வகையான மரங்களை பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்னென்னா முடிச்சுக்கள். நான் ஆல்ரெடி சொன்னது அதே தான். ஒரு மரம் இருக்குது, மரம் வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் மரம், வேர் பகுதி இருக்குது, மரத்தினுடைய கிளை பகுதி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மரத்தினுடைய கிளை பகுதியை என்ன பண்ணிட்டேன், வெட்டிட்டேன். இந்த தசை நார்கள் வந்து நீக்கும், அது வந்து ஃபர்தராக வளர முடியாமல் வளைந்து வட்டமாக வளரும்போது முண்டுக்கள் உருவாகுதுன்னு படித்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முடிச்சுக்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். முடிச்சுக்கள் என்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது வேர்லேருந்து தாது உப்புக்கள், நீர் போன்ற பொருட்கள் எல்லாமே வருது, தண்டுக்கும் கிளை பகுதிகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த பகுதி வெட்டப்பட்டதுனால ஃபர்தராக உணவு வந்துட்டு இங்கே சப்ளை ஆகாது, இந்த பகுதியை தாண்டி வெளியில் போகாது. அப்போ வர உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துலையே தங்கிடும். இப்படி தங்கி நிற்கிது. நீண்ட காலமாக இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கோம், நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது தேவையான சத்து பொருட்கள், தாது உப்புக்கள், நீர்கள், இலையிலேருந்து வர உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து நிற்கும்பொழுது இந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கருப்பு நிற வளையங்களாக மாறுது. உள்பகுதியில் என்ன நிற வளையமாக மாறுது, கருப்பு நிற வளையங்களாக மாறுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நாட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு செடி இருக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஊரில் மரங்கள், முருங்கை மரம்லாம் இருக்கும். அந்த முருங்கை மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி பதிய போடுவாங்க அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு. அப்படி வளர்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெட்டப்பட்ட பகுதியில் மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்தை கொஞ்சோண்டு வச்சு பூசுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டப்பட்ட பகுதியானது ஈஸியாக பூஞ்சைகளினுடைய தாக்கத்திற்கும் பாக்டீரியாக்களுடைய தாக்கத்திற்கும் உட்படும். சரியா? அதனால் அந்த வெட்டப்பட்ட பகுதி இருக்குல்ல, அந்த வெட்டப்பட்ட பகுதியில் ஒரு சில பசைகளையோ இல்லைன்னா பாக்டீரியாவாலையும் பூஞ்சைகளாலையும் பாதிக்காத வண்ணம் ஒரு சில பொருட்களை பயன்படுத்துவாங்க. சரியா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அந்த முடிச்சுகள் உள்ள இடம் மரத்தை உறுதியற்ற, அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்காம பூஞ்சைகளுடைய தாக்கத்தை அந்த இடத்துல ஈஸியாக ஏற்படுத்துது அப்படின்ற பாயிண்ட்டை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம எல்லாருமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். முருங்கை மரத்தை நீங்கள் வெட்டி பதிய போடும்போதோ இல்லை வேறு ஏதாவது ரோஜா செடிகளையோ ஏதோ ஒரு செடியோ மரத்தையோ நீங்கள் வெட்டி பதிய போடும்போது வெட்டப்பட்ட பகுதி இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்று வந்து மாட்டு சாணத்தை எடுத்து தேய்ச்சி விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மரம் நல்லா வளரும், பூஞ்சைகளுடைய தாக்கத்திற்கு உள்ளாகாது அப்படின்றதுனால. ஓகே, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாயிண்ட்டை, வேறு ஒன்றும் கிடையாது. விண்ட் கிராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா தட்பவெப்பநிலை தாக்குதலால் வந்துட்டு மரத்தினுடைய வெளிப்புறத்தில் என்ன ஏற்படுது, சுருக்கங்கள் ஏற்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? நட்சத்திர கிராக்லாம் பார்த்தோம், நட்சத்திர வெடிப்புகள். அதிகப்படியான பனிப்பொழிவு, அதிகப்படியான வெயிலின் தாக்கத்தினால் நட்சத்திர கிராக் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. தட்பவெப்பநிலைகளினுடைய தாக்குதலால் சரியா மரப்பட்டைகளினுடைய வெளிப்புறத்தில் என்ன ஏற்படுது, சுருக்கங்கள்
ஷ்ரிங்கிங் ப்ராசஸ் வந்து ஏற்படுது. அப்போ அங்கே என்ன ஏற்படுதுன்னா ஸ்ப்ளிட்டு, பிளவுகள் ஏற்படும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விண்ட் கிராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்ஸினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சில மரங்களை பார்க்கும்போதே தெரியும், வெள்ளையாக படிஞ்சிருக்கும். மேலே மரத்துடைய மேலே என்ன இருக்குன்னா வெள்ளையாக படிஞ்சிருக்கும். பூஞ்சைகள் தாக்கத்திற்கு உள்ளானது மாதிரி ஒயிட் கலரில் என்ன பண்ணும், மரத்து மேலே படிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் என்னென்னா ட்ரக்ஸினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மரத்தில் ஏற்படுகின்ற டீகேட் ஸ்பாட்ஸ் மற்றும் மரத்தில் ஒயிட் கலரில் திட்டாக ஏற்படுகின்ற குறைபாடுகளை வந்து குறிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ட்ரக்ஸினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹனி காம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மரத்தினுடைய உட்பகுதி இருக்கு இல்லையா, அந்த உட்பகுதி மொத்தமாக காஞ்சி போயிட்டு கடினமாவதன் காரணமாக ஏற்படுறது தான் இந்த ஹனி காம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எண்ட் ஸ்ப்ளிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மரக்கட்டை இருக்குது, அந்த மரக்கட்டையினுடைய 2 பக்கமும் என்ன இருக்குன்னா பிளவுகள் ஏற்படும். நல்லா பார்த்துக்கோங்க, மரத்தினுடைய கட்டையினுடைய 2 பக்கத்துலேயும் இருக்க பிளவுகளை என்ன சொல்லுவாங்க, எண்டு ஸ்ப்ளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டெட்வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய ஏதோ ஒரு சின்ன கிளை பகுதிக்கு சரியான தாது பொருட்களோ நீரோ சத்து பொருட்கள் போகாத போது அதில் இருக்க செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும். அப்போ அந்த மரம் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காஞ்சி போயிட்டு கீழே உதிர்ந்து கீழே உடஞ்சி விழுந்துடும். சரியா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெட்வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கு சிறிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்துட்டு சாதாரண ஒரு புளிய மரத்தில் வந்து பார்க்கும்போது இல்லைன்னா ஒரு வேப்ப மரத்துலேயே பார்க்கும்போது சின்ன குச்சிகள்லாம் என்னென்னா உடஞ்சி மேலேருந்து கீழே விழும். சரியா? அது எதனாலனா அந்த பாகத்திற்கு, அந்த மரத்தினுடைய பாகத்திற்கு சரியான அளவிலான சத்துக்கள் கிடைக்காதனால அதில் இருக்க செல்கள் என்ன ஆகிடுது, இறந்து போயிடுது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா உடச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. அது காற்றினாலேயும் விழலாம், இல்லை ஒரு சில பருவநிலை காரணிகளாலேயும் கீழே விழலாம். சரியா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா டெட்வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் ஷேக்ஸ் ஆர் ரிங் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆண்டுகள் ஆக ஆக வளையங்களுடைய எண்ணிக்கை என்னாகும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வளையங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு வளையமும் இன்னொரு வளையமும் பிரியிற மாதிரியான ஒரு சின்ன வெடிப்பு வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த கப் ஷேக்ஸ் ஆர் ரிங் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எதனால் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சரியான வளர்ச்சி இல்லை, அந்த மரத்துக்கு போதுமான அளவு க்ரோத் இல்லை, வளர்ச்சி இல்லாததுனால இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதிகப்படியான காற்று மற்றும் உறைபனி போன்ற காரணங்களாலும் இது வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. ஒன்று கப் ஷேக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரிங் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைட்டில். மோஸ்ட் ஆஃப் இதை படிக்கும்போது ட்ராயிங்கை வச்சு படிங்க, அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.